இன்னைக்கு நான் பேசிக்கலி லாஸ்ட் வீக்கில் நான் ஒரு சீரீஸ் மாதிரி ஆரம்பிச்சேன் சர்ச் ஹிஸ்ட்ரி. ஸோ சர்ச் ஹிஸ்ட்ரி அப்படின்னு நான் சொல்லிட்டு, பட் அட் த சேம் டைம் அது வெறும் ஹிஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் அதிலிருந்து நம்ம என்ன படிச்சுக்கலாம், வாட் வீ கேன் லேர்ன் ஃப்ரம் இட், அதில் என்னென்ன தவறுகள் நடந்துச்சு அல்லது என்ன குட் திங்ஸ் அதில் நடந்துச்சு, ஸோ வாட் வீ கேன் லேர்ன் ஃப்ரம் தேட், அதில் வந்து நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்றத பேஸ் பண்ணி லாஸ்ட் வீக் நான் ஆரம்பித்தேன். லாஸ்ட் வீக் நான் ஃபர்ஸ்ட் சென்ச்சுரி சர்ச் இயேசு கிறிஸ்து மேலே போனதுலேருந்து டிசைபிள்ஸ் அவங்க ஆரம்பித்த அந்த சபை, அதுக்கப்புறம் அது எப்படி போச்சு, என்ன சுச்சுவேஷனில் போச்சு, எப்படி அதை ரோமன்ஸ் அதை எப்படி அதை டேக் ஓவர் பண்ணாங்க, ஆல்மோஸ்ட் ரோம் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கீழே கொண்டாந்துட்டாங்க இந்த சபையை. அதான் நான் சொன்னேன், கான்ஸ்டன்டைன் when he said நான் கிறிஸ்தவ ஏற்றுக்கொள்கிறேன், கிறிஸ்தவனா நான் மாறுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அது வரைக்கும் சபைக்கு உபத்திரவம் தான் இருந்துச்சு. பட் அந்த உபத்திரவத்தில் சபை நல்லா வளர்ந்து கொண்டு இருந்தது. ஆனால் எப்போ கான்ஸ்டன்டைன் கிறிஸ்டியனாக மாறி நானும் கிறிஸ்டியன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டம் கிறிஸ்தவர்களாக மாறிச்சு. பட் எவ்வளோ தூரத்துக்கு மனம் மாறினாங்கன்னு தெரியாது, பட் கிறிஸ்தவர்களாக மாறிட்டாங்க. ஸோ கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை கூடிருச்சு. தெர் வாஸ் அ குவான்டிட்டி இன்க்ரீஸ் இன் குவான்டிட்டி. பட் அதே மாதிரி எவ்வளோ தூரத்துக்கு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆச்சோ அதே அளவு குவாலிட்டி குறைஞ்சி போச்சு. ஸோ திஸ் இஸ் வாட் வி சா. நிறைய பேர் பிகாஸ் எம்பரர் கிறிஸ்டியன் ஆகிட்டோன்னா எல்லாரும் கிறிஸ்டியனாக ட்ரை பண்ணுறாங்க, எல்லாரும் சபைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க, மாஸாக பேப்டிசம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா கான்ஸ்டன்டைன் ஆக்சுவலாக அவன் வார் போகும்போது சோல்ஜர்ஸ் அப்படியே ஒரு ரிவரில் இறக்கி அந்த சைடு கொண்டு போயிடுவோம். ஓகே, இப்போ யூஆர் ஆல் பேப்டைஸ், நவ் யூஆர் ஆல் கிறிஸ்டியன்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சுது. மாஸ் பேப்டிசம். ஸோ எவ்ரிபடி இஸ் எ கிறிஸ்டியன் நவ். ஸோ எவ்ரிபடி யாரை கேட்டாலும் கிறிஸ்டியன் சொல்கிறாங்க. பட் எவ்வளோ தூரத்துக்கு யாருக்கு என்ன மனம் மாறுச்சுன்னு தெரியாது. ஸோ அது அப்படி தட் வாஸ் த சிச்சுவேஷன். அந்த அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்கள் மரித்ததுக்கப்புறம் எப்படி அந்த ரோம் அப்படியே டேக் ஓவர் பண்ணாங்க, ரோம் பொலிட்டிக்கல் கண்ட்ரோலில் இருந்தது, அப்படியே ரிலிஜியனுக்கு தி ஷிஃப்டட் டு ரிலிஜன் அண்ட் தி டுக் ஓவர் த சர்ச் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில். இது போய் அப்புறம் ஹவு ரோம் பர்சிக்யூட்டட் த சர்ச், எப்படி அவங்க வந்து உண்மையான சபையை பர்சிக்யூட் பண்ணாங்க, எத்தனை பேரை கொண்டாங்க, இதெல்லாம் லாஸ்ட் வீக்கில் நான் சொன்னேன். இன்னைக்கு ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் ரெஃபர்மேஷன் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரெஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லும்போது அந்த சபை அது வரைக்கும் அந்த ரோமன் கேத்தலிக்னு சொல்லுவாங்க, நான் ஆல்வேஸ் அதை ரோமன் தான் சொல்லுவேன், அந்த ரோமன் ரிலிஜன். ஸோ அதில் அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு அது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி ரியலாக இயேசு கிறிஸ்து சபையை எப்படி உருவாக்கினாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இன் த நேம் ஆஃப் கிரைஸ்ட். பைபிளில் கிளியராக இருக்குது, ஸ்பிரிச்சுவல் கான்டெக்ட்ஸில் யாரையும் நீங்கள் ஃபாதர்னு கூடக்கூடாதுன்னு ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. கரெக்டாக யாரையும் ஃபாதர்னு கூடக்கூடாது இருக்குது. அவங்க அப்படியே மாற்றி அவங்களுடைய கிளர்ஜியை ஃபாதர்னு கூட வச்சாங்க. அவங்க போப்பை வந்து பேசிக்கலி பிகர் ஃபாதர், பெரிய பாப்பா தான், அப்படி சொல்லிட்டு போப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாம் எவ்ரி திங் அகெயின்ஸ்ட் பைபிளில் என்ன இருக்கோ அதை அப்படியே மாற்றி they took over. இப்போ நான் இப்போ வந்து ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் ப்ராட்டஸ்டன்ட் ரெஃபர்மேஷன். இது எப்படி ஆரம்பிச்சது, இதுல இருந்து நம்ம என்ன படிக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹேவ் டு நோ. ஸோ இப்போ நம்ம நிறைய காரியங்கள் செய்கிறோம். நான் எப்படி ஆரம்பிச்சேன்னா, we do a lot of things in church. நம்ம நிறைய காரியங்கள் செய்கிறோம், பட் எதுக்கு இது செய்கிறோம், that is the question. ஸோ இது எங்கேருந்து வந்துச்சு? இப்போ ஒரு காரியங்கள் நம்ம செய்கிறோம்னா அது எதனால செய்கிறோம், எதுலேருந்து வந்துச்சு. ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சும்மா எல்லாரும் செய்கிறாங்க நாங்களும் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்றது இல்லை. ஸோ வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த பேக்ரவுண்ட் டு தட். இது கொஞ்சம் மெசேஜ் கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக இருந்தாலுமே ஐ திங்க் அது நமக்கு கொஞ்சம் தேவையானதுன்னு தான் நினைக்கிறேன். ஐ வாண்ட் யூ டு கிவ் த ஃபுல் பேக்ரவுண்ட் டு தட். பிகாஸ் நீங்கள் இது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் பீப்புள் வில் சே அண்ட் டிஃப்ரெண்ட் திங்ஸ். நான் வந்து ஐ வாண்ட் டு எதுக்கு உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் நான் ஐ வாண்ட் டு சொல்ல விரும்புகிறேன். ரெஃபர்மேஷன் அப்படி கேத்தலிசிசம்லேருந்து ப்ராட்டஸ்டன்ட் அப்படின்றது ஒன்று வர்றதுன்னு சொன்னோடனே நீங்கள் வந்து மார்ட்டின் லூத்தர் அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஸோ அவர் வந்து 95 தீசிஸ் அது நிறைய காரியங்களை எழுதி ரோமன் சர்ச்சுக்கு அகேன்ஸ்டாக எழுதி விட்டன்பர்க்னு ஒரு இடத்துல அந்த சபையில் அடித்தார். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஆரம்பிச்சது நம்ம சொல்லுவோம். இன்ஃபேக்ட் அது கரெக்ட் தான், பட் எக்ஸாக்டாக அது நம்ம சொல்ல முடியாது. அதுலேருந்து ஆரம்பிச்சது ஜெர்மனியில் மார்ட்டின் லூத்தர் ஆரம்பித்தார். இப்போ அவர்
அவர் எப்படி ஆரம்பிச்சாருன்னா, மார்ட்டின் லூத்தர் ஒரு மங்க், கத்தோலிக்க சபையில் தான் இருந்தார். ஸோ கேத்தலிசம் அது வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, தே கம்ப்ளீட்லி, நான் சொன்னேன்ல, எல்லா பிப்ளிக்கல் மேனுஸ்கிரிப்ட்ஸையும் ரோம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஸோ யாருக்குமே வேர்ட் ஆஃப் காட் போகக்கூடாதுன்னு, பைபிள் போகக்கூடாது, எல்லா மேனுஸ்கிரிப்ட்ஸும் அவங்க வாங்கி வச்சுட்டாங்க. வாங்கி வச்சுட்டு அவங்க பைபிளை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க லாட்டினில். லாட்டின் வந்து நிறைய பேருக்கு தெரியாத மொழி. இப்போ நம்ம ஊரில் சான்ஸ்கிரிட் இருக்குல்ல, அந்த மாதிரி லாட்டின். அதுலேருந்து நிறைய மொழிகள் வந்தாலும் லாட்டின்ற பியூர் ஃபார்ம் ஆஃப் லாட்டின் யாருக்குமே அது தெரியாது. ஸோ இவங்க எல்லாத்தையும் லாட்டினில் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுட்டு, அவர் அங்கே அந்த ப்ரீஸ்ட்ன்றவர் அங்கே முன்னால் நின்றுட்டு அங்கெல்லாம் போட்டு இதெல்லாம் போட்டுட்டு ப்ரீஸ்ட்ன்றவர் முன்னால் இருந்து லாட்டினில் எல்லாம் சொல்லுவார். இங்கே ஒருத்தனுக்கு ஒன்றுமே புரியாது. ஸோ தட் இஸ் வாட் தே வாண்டட். தே டிட் நாட் வாண்ட் எனிபடி டு அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங். அது அவங்களுடைய தட் இஸ் ஹவ் தே வாண்டட் இட் டு ஹேப்பன். ஸோ இங்கே ஜெர்மனிலே இருக்கும், எங்களுக்கு ஜெர்மனியில் ஜெர்மன் தான் தெரியும், ஆனால் இங்கே ஃபுல்லாக லாட்டினில் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுவும் அவர் முன்னாடி சொல்லிட்டு இருப்பாங்க. இவர் எந்திரிக்கணும்னா அவர் அங்கே எந்திரிப்பாங்க, ஆமேன்னு சொன்னால் ஆமேன்னு சொல்லுவாங்க, உட்காருனா உட்காருவாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் வாஸ். இப்படி தான் இருந்துச்சு அதில். ஸோ யாருக்கும் வேதம் கிடையாது, வேதமும் லாட்டினில் தான் டிரான்ஸ்லேட் ஆகிருக்கும். அதுவும் கேத்தலிக் ப்ரீஸ்ட்டை மட்டும்தான் இருக்கும். ஒன்லி தே கேன், அவங்க மட்டும் தான் லாட்டின் தெரியும், அவங்க தான் லாட்டினில் பேசுவாங்க. வெரி ஸ்ட்ரேஞ்ச். இப்படி தான் இருந்துச்சு அந்த காலத்தில். அப்படியே மூடி வச்சுருந்தாங்க, யாருக்கும் ஒன்றும் தெரியக்கூடாது. ஸோ மார்ட்டின் லூத்தர் கையில் வேதம் இருக்குது, லாட்டினில் இருக்குது. ஸோ அவர் வாசிக்கிறாரு, அநேக காரியங்கள் அவருக்கு வந்து சரி இல்லைன்னு படுது. ஸோ நான் வந்து எல்லாத்தையும் ப்ரீஃபாகவே சொல்கிறேன், ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு தி டீடைல்ஸ் ஆஃப் இட். ஸோ அவர் கையில் அது சரியான தெரியும். ஸோ அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, கேத்தலிக் சர்ச்சில் நீங்கள் வந்து சபைக்கு வரணும், ஐயர் சொல்கிறதெல்லாம் செய்யணும், எந்திரினா உட்காரணும், நீங்கள் வேதத்தை வாசிக்க வேண்டாம். இன்னைக்கு வரைக்கும் கேத்தலிக் சர்ச்சில் அப்படி தான் சொல்லுவாங்க. தே டோன்ட் என்கரேஜ் எனிபடி டு ரீட் த பைபிள். நீங்கள் வேதம் வாசிக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் இங்கே வந்து நாங்கள் சொல்கிறத கேட்டிங்கன்னா போதும், வேற ஒன்றும் வேண்டாம், யூ டோன்ட் ஹேவ் டு ரீட் த பைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கேயும் அப்படி தான், நீங்கள் வந்து வேதம்லாம் வாசிக்க வேண்டாம், நாங்கள் சொல்கிறத கேட்டால் போதும். ஸோ திஸ் வாஸ் தி திங். அதை செஞ்சு சில ட்ரெடிஷன்ஸ் நீங்கள் செஞ்சு சபையில் சொல்கிறது நீங்கள் செஞ்சீங்கன்னா பரலோகத்துக்கு போவீங்க, அவ்வளோதான். இட் இஸ் வெரி சிம்பிள் அஸ். பைபிளில் மார்ட்டின் லூத்தர் வாசிக்கும் போது ஃபெய்த், சால்வேஷன் இஸ் பை ஃபெய்த், நாட் பை டூயிங் திங்ஸ். ஏதோ காரியங்கள் செய்கிறதுனால நம்ம ரசிக்கப்படல, விசுவாசத்தினால ரசிக்கப்படுறோன்றதை அவர் கண்டுபிடிக்கிறார். ஸோ இதில் தான் ஆரம்பிக்குது. ஹி ஸ்டார்ட்ஸ் தட். பட் அவர் மட்டும் ஆரம்பிக்கல. இவர் ஜெர்மனியில் ஆரம்பித்தாலும் சுவிட்சர்லாண்டு ஜுவிங்லின்னு ஒருத்தர் அவரும் ஆரம்பிக்கிறாரு. அவருக்கும் அதே மாதிரி தான் ஆண்டவர் பேசுகிறார். அவரும் ஒரு ரோமன் கேத்தலிக் பிரீஸ்ட், அவரும் வேதத்தை வாசிக்கிறாரு, அவருக்கும் அதே மாதிரி தான் ஆண்டவர் பேசுகிறாரு. நான் இதில் என்ன நடக்குதுன்னா, எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் சேம். பிரான்ஸில் ஜான் கால்வின், கால்வினிஸ்ட் சொல்லுவாங்க, கால்வின், அவருக்கும் அதே மாதிரி ஆண்டவர் பேசுகிறார். இவங்க எல்லாரும் ஆல்மோஸ்ட் சேம் பீரியட்ல தான் இங்கே நடக்குது. இங்கே ஜெர்மனியில் மார்ட்டின் லூத்தர்னா, சுவிட்சர்லாண்டு ஜுவிங்லி, பிரான்ஸில் கால்வின். பட் பிரான்ஸில் வந்து கால்வினை துரத்திடுறாங்க. ஸோ ஹி கோஸ் டு ஜெனீவா அண்ட் ஹி ஸ்டேஸ் தேர். ஸோ இங்கே ரெஃபர்மேஷன் ஆரம்பிக்குது. நிறைய பேர் இதை ஏற்றுக்கொள்கிறாங்க. இப்படி இருக்குது. பட் இவங்க 3 பேரும் செய்கிற ஒரு பெரிய மிஸ்டேக். திஸ் இஸ் வேர் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். 3 பேருக்கும் விசுவாசம் தான் தெரியுது. யூ ஹேவ் டு டூ எவ்ரிதிங் பை ஃபெய்த்னு சொல்கிறாங்க. எல்லாம் கரெக்ட் தான். பட் they did not go far enough. அதை தாண்டி போகல. 3 பேருமே நிறைய காரியங்கள் எழுதுறாங்க. பைபிள் எப்படி இருக்குன்னு எழுதுறாங்க. அதெல்லாம் சரி. பட் 3 பேருமே செய்யற என்ன மிஸ்டேக்னா, 3 பேருமே அந்தந்த டைம்ல உள்ள அந்த டைம்ல யூரோப் வந்து ரொம்ப ஒரு ஜெர்மனின்னு ஃபுல் கண்ட்ரியா இருக்காது. சின்ன சின்ன பிரின்சஸ் நிறைய பேர் ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு சின்ன நாடுகள் மாதிரி தான் இருக்கும். இப்போ ஜெனீவா மட்டுமே ஒருத்தர் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜுவிங்லி வந்து ஜூரிக்ன்ற இடத்துல இருந்தார். ஜூரிக் வாஸ் அ கிங்டம் வித் ஓன் பிரின்ஸ் அப்படி இருந்தாங்க. எல்லாம் சின்ன ஃப்ராக்மெண்டட். ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, instead of preaching the word, வார்த்தையை மக்களுக்குள்ள போய் சுவிசேஷத்தை சொல்றது பதிலாக அதுவும் சொல்றாங்க. பட் இவங்க என்ன பண்றாங்கன்னா, they go the same Roman style, Constantine style போய் என்ன பண்றாங்கன்னா, they go to the ruler. ஸோ அந்த ரூலர், அந்த பர்டிகுலர் ரூலர்கிட்ட போய் ரூலரை வந்து அந்த ரிலிஜனை மக்கள் மேல இம்போஸ் பண்ண சொல்றாங்க. 3 பேருமே எப்படிதான் செய்றாங்க. மார்ட்டின் லூத்தர் கோஸ் டு தி part of Germany where he was living. அங்கு உள்ள பிரின்ஸை வச்சு he is imposing. புரியுதா? ஈவன் தோ அந்த டைம்ல மற்ற எல்லாம் கேத்தலிக்ஸா இருக்காங்க. பட் instead of preaching the gospel, மக்களை வந்து சுவிசேஷத்தை சொல்லி அது மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வைக்கிறதுக்கு பதிலாக இம்போஸ். 3 பேருமே அதான் சொல்றாங்க. 3 பேருமே அதான் பண்றாங்க. ஸோ
ஸோ இது இவங்க பண்றதுனால அங்கங்க நிறைய ப்ராட்டஸ்டன்ட் சின்ன சின்ன கிங்டம்ஸ் எல்லாமே ஒண்ணுமே இல்லை. இப்போ அந்த ஒரு ரூலருக்கு போப்பு பிடிக்கலன்னா, அது ஒரு ரூலருக்கு கேத்தலிக்ஸ் பிடிக்கலன்னா அவன் வந்து நான் ப்ராட்டஸ்டன்ட் ஆயிடுறேன்னு சொல்லுவான். அப்போ எனக்கு கீழே என்னுடைய ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிற எல்லாம் ப்ராட்டஸ்டன்ட் ஆயிடுவான். அவன் அதான் இவங்களை போட்டு ஃபோர்ஸ். இட் வாஸ் ஆல் ஃபோர்ஸ். ஸோ இப்படி நிறைய சின்ன சின்ன கிங்டம்ஸ், கேத்தலிக் கிங்டம், ப்ராட்டஸ்டன்ட் கிங்டம், ப்ராட்டஸ்டன்ட் கிங்டம், ப்ராட்டஸ்டன்ட் இப்படி நிறைய மாறி இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவ் தே கேம் அபவுட். ஸோ நீங்க வந்து பிலீவ் சேஞ்ச் ஆஃப் ஹார்ட்ன்றதே இல்லை. இட் வாஸ் ஆல் மோரலி சேஞ்ச் ஆஃப் ரிலிஜன், அவ்வளவுதான். ஸோ நீ ப்ராட்டஸ்டன்டா, நீ கேத்தலிக். ஸோ எங்களுடைய கிங்டம் ப்ராட்டஸ்டன்ட், எங்களுடைய தலைவர், எங்களுடைய பிரின்ஸ். இஃப் த பிரின்ஸ் இஸ் கேத்தலிக், த ஹோல் கிங்டம் இஸ் கேத்தலிக். ஸோ அந்த கிங்டமும் யாரும் ப்ராட்டஸ்டன்ட் இருந்தா அவங்கள போய் they kill or they persecute them, அதாவது அவங்களுக்கு துன்பப்படுத்துவாங்க. அதே மாதிரி ப்ராட்டஸ்டன்ட் கிங்டம்ல யார் கேத்தலிக்ஸ் இருந்தா இவங்க போய் அவங்கள அடிச்சு உடைக்கிறது. So this is how it was. இப்படிதான் இருந்துச்சு. This is what we call the Reformation. இதுதான் நம்ம ரெஃபர்மேஷன் சொல்றோம். So through the emperor மூலமாக இந்த காரியங்கள் நடக்குது. இதனுடைய பேசிக், இதனுடைய எல்லா நீங்க இது எப்படி ஏன் நடந்துச்சு நீங்க பாத்தீங்கன்னா, இட் ஆல் கேம் பிகாஸ் ஆஃப் கான்ஸ்டன்டைன். அவனுடைய இதுதான் அவன் அப்படி செஞ்சா. ஸோ இவங்களும் ஆல்மோஸ்ட் அப்படியே தான் செய்றாங்க. டு யூஸ் பொலிட்டிக்கல் பவர் டு இம்போஸ், பொலிட்டிக்கல் பவரை யூஸ் பண்ணி அதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு. ஸோ அவங்களோட ஐடியா என்னன்னா, இப்படிதான் நம்ம கிறிஸ்துவின் ராஜ்யத்தை நாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் உலகத்துல, த்ரூ பொலிட்டிக்கல் பவர், த்ரூ பொலிட்டிக்கல் சேஞ்ச். இன்னைக்கு சேம் கைண்ட் ஆஃப் திங் இஸ் ஹேப்பனிங். நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இப்படிதான் யூஸ் பண்றாங்க. they say we have to go into politics, we have to become, நம்மளுடைய பாலிடிக்ஸ்ல போகணும், நம்மள ராஜ்யத்தை கைப்பற்றணும், அது மூலமா கிறிஸ்தவ நாடாக மாறணும். பட் பைபிள் அப்படி ஒண்ணுமே இல்லை. ஸோ அதுல இருந்து ஸோ இவங்க என்ன நினைச்சுட்டாங்க, ராஜ்யத்தில் எம்பரர் கிறிஸ்டியனா இருந்ததுன்னா எல்லாரும் கிறிஸ்டியன் ஆக்கிடலாம். டிபிக்கல் வேர்ல்ட் திங்கிங், உலகத்துக்காரன் யோசிக்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி திஸ் இஸ் தான். இது ஆண்டவர் இப்படி யோசிக்கவே இல்லை, ஆண்டவர் இப்படி செய்யவும் இல்லை. ஜீசஸ் கிரைஸ்ட் டிட் நாட் வாண்ட் டு எஸ்டாப்ளிஷ் ஹிஸ் கிங்டம் லைக் தட். பட் இவங்க அப்படிதான் நினைச்சாங்க, எம்பரர் மூலமா, த்ரூ த எம்பரர். ஸோ அதுல இருந்து வந்த டேர்ம் தான் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, கிறிஸ்டன்டம் சொல்லுவாங்களா. கிரைஸ்ட் பிளஸ் கிங்டம், அது ரெண்டு சேர்த்ததான் கிறிஸ்டன்டம். ஸோ இதுதான் அவங்க, திஸ் இஸ் வாட் இட் வாஸ் கால் கிறிஸ்டன்டம் அப்படின்னு சொன்னா, கிரைஸ்ட் பிளஸ் கிங்குடைய கீழத்தில் உள்ளதெல்லாம். ஸோ கிங்டம். ஸோ அவங்க நினைச்சிட்டா தேவனுடைய ராஜ்யம் இப்படிதான் கட்டப்படணும்னு நினைச்சு, திஸ் இஸ் ஹவு இட் வாஸ். சோ மெனி ரிலிஜியஸ் வார்ஸ் ஆக்சுவலா யூரோப்ல நடந்த, அதாவது 1500, 1600, 1700 யூரோப்ல நடந்த எல்லா சண்டையும், எல்லா வாரும் பேஸ்ட் ஆன் ரிலிஜன். ப்ராட்டஸ்டன்ட்ஸ் அண்ட் கேத்தலிக்ஸ் எல்லா ரிலிஜனுக்காக தான். இப்போ நம்ம சில சொல்லுவோம் முஸ்லீம்ஸ் அவங்க நிறைய சண்டை போடுறாங்க, வாரில் ஒருத்தர் கொண்டுகிட்டே இருக்காங்க. பட் நாங்கள் அப்படி இல்லை. ஆக்சுவலாக நம்மளுடைய ஹிஸ்ட்ரியில் அப்படி தான் இருக்கு. ப்ராட்டஸ்டன்ட், கேத்தலிக்ஸ், ப்ராட்டஸ்டன்ஸும் கொண்டுட்டு தான் இருந்தாங்க. அது I will come back to that again. So இதுதான், this is what it happened when politics and God's kingdom and the kingdom of the world mix. தேவனுடைய ராஜ்யமும் உலகத்தின் ராஜ்யமும் மிக்ஸ் ஆகும்போது, அது மிக்ஸே ஆகக்கூடாது, ஆகவே ஆகாது. ஸோ ஆகுச்சுன்னா only one thing will happen. See, it is like this. நீங்க ஒரு நல்ல பியூர் பாலில் பெட்ரோல், இவ்வளோண்டு பெட்ரோல் நீங்க ஊற்றினாலும் சரி, அந்த பாலில் பெட்ரோலுடைய நாட்டம் தான் அடிக்கணும் சொல்ற, பாலுடைய இதே இருக்கா. ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஈவன் த காட்ஸ் கிங்டம் இஸ் பியூர். அது ஆண்டவர் எப்படி இருக்கணும்னு சொன்னாலுமே, சின்ஸ் அது இருக்கணும்னு ஆண்டவர் சொன்னாலுமே, இந்த உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் ராஜ்யம் உள்ள வந்துருச்சுன்னா அதை போடும்போது திங்ஸ். That is why it was thinking in those days. நம்ம we call it the Reformation, but நிறைய மாறிச்சு அப்படி இப்படின்னு சொல்றோம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பெருசா ஒன்றும் மாறவில்லை. கேத்தலிக்ஸ் எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்துட்டு இருக்குது. ஒரு நம்ம சொல்லுவோம், நிறைய பேர் மார்ட்டின் லூத்தர் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்க நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா, if you really understand the history very clearly, it is not what it was supposed to be. ஏன்னா இது அப்படிதான் ஆரம்பிச்சது. கான்ஸ்டன்டைன்ல இருந்து வந்தது. கான்ஸ்டன்டைன் என்ன பண்ணான்னா, அவனுடைய ஒரே நோக்கம் என்னன்னா, he wanted one religion. He is a very shrewd politician. அவனுக்கு என்ன ஒரே ரிலிஜன் இருந்ததுதான்,
ஒரே கிங்டம்ல எல்லாரும் சண்டை போடாமல் இருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து ஈவன் கிறிஸ்டியானிட்டியில அங்கங்கே இப்படி இயேசு கிறிஸ்து இப்படி அப்படின்னு சொல்கிறான், இன்னொருத்த இயேசு கிறிஸ்து இப்படின்னு சொல்கிறான், இயேசு கிறிஸ்து முழுவதுமாக கடவுள் அப்படின்னு சொல்கிறான், இன்னொருத்த சொல்ல இயேசு கிறிஸ்து முழுவதுமாக மனிதன் சொல்கிறான். இப்படி ஒவ்வொருத்தர் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த நேரத்தில் தான் அவனுக்கு அது ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான். ஏன்னா அவனுக்கு he does not care about the doctrine. அவனை பொறுத்த வரைக்கும் he wants one single kingdom which is undivided. ஸோ அதுக்காக தான் அவன் கூப்பிடுறான் இந்த கவுன்சில் ஆஃப் நைசியா. நம்ம இப்போ நைசியன் கிரீட் அப்படின்னு வாசிக்கிறோம்ல, ஸோ அங்கே வச்சு தான் அந்த நைசியான்ற ஊரில் வச்சு தான் எல்லா பிஷப்ஸையும் கூப்பிட்டு நீங்கள் சண்டை போடாதீங்க, ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வாங்க, எப்படியாவது யூ ஹேவ் டு அக்ரி ஆன் சம்திங். அக்ரி ஆகாமல் நீங்கள் வெளியே வரக்கூடாது. அப்படியே உட்காந்துட்டான், முன்னால் வந்து உட்காந்துட்டான். ஸோ ஹி வாஸ் imposing political authority to come up with something religious. ஸோ அதுலேருந்து வந்தது தான் நைசியன் கிரீட். அப்புறம் அதுக்கு வந்த எல்லாருடைய எக்ஸ்பென்சஸும் he was taking care of himself. அவன் தான் எல்லாத்தையும் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் எடுக்கிறான். ஸோ நீங்கள் அதை நல்லா பார்க்கும்போது it is all earthly and worldly and heavenly kingdom and things of the world getting mixed up. It was a complete mix-up of these two things. இதுதான் நடக்குது. This is what இதனால தான் இதுதான் பேக்ரவுண்ட் ஆக்சுவலாக. இப்போ நம்ம இங்கே இப்போ நம்ம இருக்கிறோம்ல, நம்ம ரிலீஜியஸ் செட்டப்பில் இருக்கிறோம்ல, இந்த ரிலீஜியஸ் செட்டப்புடைய பேக்ரவுண்டு இதுதான், இதிலிருந்து வர்றது தான். ஸோ நாட் எவ்ரிதிங் வாஸ் ரைட். இட் இஸ் ட்ரூ, உண்மைதான். மார்ட்டின் லூத்தர் விசுவாசத்தினால தான் ரட்சிப்புன்னு சொன்னது, அது உண்மைதான். பட் அதுக்கு மேலே அவர் போகலை. அவர் ஸ்டில் இன்ஃபன்ட் பேப்டிசம் தான் சொல்லிட்டு இருந்தாரு, மற்றவங்களும் இன்ஃபன்ட் பேப்டிசம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய இதில் தே டிட் நாட் கோ ஃபர்தர் ஆன் தட். இப்போ அவங்களுடைய நோக்கம் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ இதில் என்னன்னா தே தாட் இப்போ எம்பரர் கிறிஸ்டியன், இப்போ எம்பரர் ப்ராட்டஸ்டன்ட்னா இப்போ வந்து அந்த 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 ராஜ்யத்தில் உள்ளவங்க எல்லாரும் ப்ராட்டஸ்டன்ட். அப்படின்னா மற்றவங்க எல்லாரையும் ப்ராட்டஸ்டன்ட் ஆக்கணும்னா, ஸோ தட் வாஸ் அந்த சைல்டு பேப்டிசம் அதில் தான் வருது. இட் கம்ஸ் இன் டு தட், அதெல்லாம் பிக்சர். ஸோ அப்போ அந்த ராஜ்யத்தில் பிறக்கிறவங்க எல்லாருமே ப்ராட்டஸ்டன்ட் ஆகணும்னா, ஸோ தே ஹாவ் டு பி பேப்டைஸ் அஸ் சில்ட்ரன். இது ரோமன்ஸ் யோசித்தது தான், ரோமன் கேத்தலிக்ஸ் அவங்க பண்ணது தான். பட் இது அப்படியே கேரிட் ஓவர் ஆகிட்டு வருது ஈவன் இன் டு த ப்ராட்டஸ்டன்டிசம். தே டிட் நாட் வாண்ட் அடல்ட் பேப்டிசம்ன்றதை இருக்கக்கூடாதுன்றது தட் வாஸ் தேர் இன்டென்ஷன். ஏன்னா பிள்ளைய நீங்கள் வளர விட்டுட்டீங்கன்னா தென் அவனுடைய சூஸ், இஃப் ஹி ஹாஸ் டு சூஸ் அப்படின்னா தென் அவன் ஏதாவது சூஸ் பண்ணிடுவான். ஸோ அதுக்கு முன்னால் வி ஹாவ் டு bring them into that. So they wanted everything to be under one control imposed by them. In fact, கேத்தலிக் சர்ச்சுடைய இது எவ்வளோ தூரத்துக்கு வந்துச்சு, இன்ஃபன்ட் பேப்டிசம் ஒன்று, அடுத்து கம்யூனிட். ஈவன் சின்ன பிள்ளைங்களுக்கு ஒயின் அண்ட் பிரெட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பிகாஸ் அவங்களுடைய இது என்னன்னா பேப்டிசம் அண்ட் கம்யூனல், இது ரெண்டு எடுத்துனா the child will be purified, will be pure. ஸோ இதுமே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. they even did this thing only with an intention that இதனுடைய இன்டென்ஷன் டூயிங், இதனுடைய செய்கிறது என்ன இன்டென்ஷன்னா, so that they can force, புரியுதா, without giving any choice கொடுக்காம அமுக்கி அப்படியே. ஸோ எல்லாரும் ஆஸ் அ ஹோமோஜினியஸ், அந்த ஒரு கண்ட்ரின்னு எடுத்து எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும், எல்லாரும் ஒரே ரிலிஜன், எல்லாம் ஒரே, புரியுதா, எல்லாரும் ஒன்றா இருக்கணும். ஸோ எவ்ரிபடி டுகெதர். நீங்கள் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ஹார்ட் இருக்கா, அதெல்லாம் we are not worried about. நீங்கள் வந்து நான் ப்ராட்டஸ்டண்டாக இருக்குன்னு சொன்னால் நீ ப்ராட்டஸ்டண்டாக இருக்கணும், நான் சபைக்கு வரணும், நாங்கள் சொல்கிறத செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட். ஸோ திஸ் இஸ் ஹவு இட் வாஸ் ஆல் தேர். இப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதோட என்ன இதுன்னு ஆச்சுன்னா, அந்த கிங்டமில், ப்ராட்டஸ்டன்ட் கிங்டமில் ஒருத்தன் வந்து திங்ஸ் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்ட்டின் லூத்தர் இருக்கிற அந்த இதில் வந்து மார்ட்டின் லூத்தருடைய டாக்டரினுக்கு அகேன்ஸ்டாக எவன் திங்க் பண்ணாலும் பேசினாலும் இட் இஸ் கன்சிடர்ட் ஹி இஸ் ஸ்பீக்கிங் அகேன்ஸ்ட் த கண்ட்ரி. புரியுதா எப்படி? ஏன்னா ரிலிஜனை கண்ட்ரி சேர்த்துட்டாங்க இப்போ. ஸோ நீங்கள் ரிலிஜன் அகேன்ஸ்டாக பேசுறீங்கன்னா நீ கண்ட்ரிக்கு அகேன்ஸ்டாக பேசுறீங்க. ஸோ கண்ட்ரிக்கு அகேன்ஸ்டாக பேசுறீங்கன்னா ஒரே தண்டனை, டெத் பை பர்னிங் அட் த ஸ்டேக்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, எரித்து கொல்லப்படுவது. இதுதான். ஸோ இதுதான்
This is how it was all brought up. So நீங்கள் இது வந்து difficult to comprehend. இப்படி இருந்திருக்குமா? On the one hand, these people were really தேவதூஷணம் சொல்லி கொள்றாங்க. On the one hand, the same people தேவதூஷணம் சொல்லி மக்களை எரிக்கிறாங்க. பட் இவங்கெல்லாம் வேதத்தில் வந்து பேசுறதும் செய்யறாங்க, வேதத்தில் வந்து விசுவாசம் அப்படி இப்படி நிறைய காரியங்கள் பேச வச்சுறாங்க. ஸோ ஹவு இஸ் திஸ் கான்ட்ராடிக்டரி? ஸோ இதுதான், திஸ் இஸ் வேர் எவ்ரிதிங் வாஸ் கோயிங் ஆன் லைக் திஸ். மோஸ்ட் ஆஃப் த வார் மிக்சிங் ஆஃப் த டூ கிங்டம்ஸ். அதான் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, டூ நாட் பி அன்ஈக்குவலி யோக். மற்றவங்க கூட நம்ம சேர முடியாது. தேர் இஸ் நோ வே வி கேன் பி டுகெதர். But they were bringing everything together. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு, the only intention was, ஒரே இன்டென்ஷன் என்னன்னா, எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வர முடியுமோ, எவ்வளோ தூரத்துக்கு எத்தனை பேர், நிறைய பேரை நம்ம கூட்டி கொண்டு வரும்போது there has to be a lot of people that we need to come. நிறைய பேர் இருக்கணும், நிறைய பேர். the only intention is to பிறக்கிறதெல்லாம் பேப்டைஸ் பண்ணிடுறா. அப்போ பிறக்கிறது எல்லாத்தையும் you have to put a seal on it and say இது இதுதான். ஸோ அது மாறி போக முடியாது, போகக்கூடாது. போச்சுனாலுமே they will bring it back by force. ஸோ இந்த 3 ரிஃபார்மர்ஸுமே ஆரம்பிக்கும் போது நல்லா தான் ஆரம்பிச்சாங்க. எவ்ரிதிங் வாஸ் ஸ்டார்டட். ஐ ஹாவ் டு சே இட் வாஸ் ஸ்டார்டட் பை த ஸ்பிரிட்ஸ் ரெவலேஷன் தான் சொல்ல முடியும். வேற ஐ கான்ட் சே எனிதிங் மோர் தென் தட். இட் வாஸ் ஸ்பிரிட், ஆண்டவர் அவங்களுக்கு வெளிப்படுத்தின காரியங்கள் தான் ஆரம்பிச்சாங்க. பட் என்ன ப்ராப்ளம்னா, they did not want to go far enough. அந்த கேத்தலிக், அந்த ரோமன் ரிலிஜன்ல தான் வராங்க. ஸோ அவங்க வந்து ஒரு லெவலுக்கு மேலே அவங்க போக முடியல. எதனால நடக்கும் இன்னும் புரியல. பட் நம்ம 3 பேருமே they did not go. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் லூதரன் எடுத்துட்டீங்க, மார்ட்டின் லூதர் கீழேனா அவங்க ரோமில் உள்ள அதே மாதிரி அங்கிகள் தான் போட ஆரம்பித்தாங்க, அதே மாதிரி தூபம் காட்ட ஆரம்பித்தாங்க, அதே மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க ஆரம்பித்தாங்க, அதே மாதிரி இந்த அப்பமும் இதுவும் ஒயினும் லிட்ரல் ஏசு கிறிஸ்துவின் பாடி, ஏசு கிறிஸ்துவின் ரத்தம், கேத்தலிக் சொல்லுவாங்க. சேம் திங் தேவர் டூயிங் தட். அதே தான் செய்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம we have to be very careful in this. இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாமே தேவை, இது எல்லாமே நமக்கு வேணும், இது இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. ஸோ தட் இஸ் வாட் தேவர் பிரிங்கிங் இட் இன்டு த பீப்புள். அந்த டைமில் உள்ளவங்களுக்கு 3 பேருமே சேம் திங் தேவர் டூயிங் இட். Zwingli ஆல்மோஸ்ட் த சேம் திங் he was doing it. Calvino in a different way he was bringing it. இப்போ நம்ம வாசல்ல கலேஷியன்ஸ், கலாத்தியர், பால் ஆல்மோஸ்ட் சிமிலர் இஷ்யூ தான் இங்கே டீல் பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா நீ ஃபர்ஸ்ட் சாப்டர் 3வது சாப்டர் அதெல்லாம் வாசிங்க, 3வது வரைக்கும் வாசிங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக நீங்கள் கலேஷியன்ஸ் வந்து இட்ஸ் அ வெரி யூனிக் சாப்டர். எதனாலன்னா, நீங்கள் பால் எழுதுன லெட்டர்ஸில் பால் எழுதுன லெட்டர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். பால், திஸ் இஸ் பால் ரைட்டிங். சரியா? அது ஏன்னா அந்த காலத்தில் அந்த ரோல் சுருளாக தான் லெட்டர் போகும். எடுத்தோடனே ஐ பால் அப்படின்னு சொல்கிறோம், ஓகே பால்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னு. நம்மளை மாதிரி எழுதிட்டு கீழே சைன் பண்ணுறது நாங்கள் முதலே போட்டுருவாங்க. தட்ஸ் குட். ரோலை ஃபுல்லாக இருக்கும், அந்த யார்கிட்ட இந்த லெட்டர் வந்திருக்குன்னு பார்க்குறது. லெட்டர் ரோலை லைட்டாக திறந்தாலே ஃப்ரம் பால் தெரிஞ்சிடும். ஸோ தட்ஸ் ஸோ எப்போவுமே அவருடைய ஃப்ரம் பால், ஐ பால் ரைட், முதல்ல நான் பால் எழுதுறேன் போடுவார். அப்புறம் ஒரு கிரீட்டிங் கொடுப்பாரு. மற்ற லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த சபையை பற்றி ஒரு நல்ல காரியங்கள் சொல்லுவார். அதுக்கப்புறம் என்ன பாயிண்டோ போட்டு அடிப்பார். பட் கலேஷியன்ஸ் மட்டும் பாருங்க, ஐ பால் இருக்கும், அப்புறம் ஒரு சின்ன கிரீட்டிங் தான் இருக்கும், அப்புறம் ஸ்ட்ரெயிட்டே அடி தான். 3வது வசனம் வாசியம் அந்த 6வது வசனத்தில் வருவாங்க. 5வது வசனம் வரைக்கும் தான் இல்லை. 6வது வசனம் ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட், அதுவும் ஸ்ட்ரெயிட்டாக அடிப்பார். வேறொரு சுவிசேஷத்துக்கு திருப்பி யூ ஆர் கோயிங் டு அனதர் காஸ்பல்னு சொல்றாரு. ஸோ அந்த ஹோல் இஷ்யூ நீங்க ஃபுல்லா அந்த சாப்டர் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன இஷ்யூ, why is he so strong in this? ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங் அடிக்கிறாரு? ஏன் why is he so strong about it? என்ன இஷ்யூ இங்க என்ன இஷ்யூ நீங்க யோசிக்கிறீங்க? see இதுல என்ன இஷ்யூனா, இவங்க எல்லாருமே கலேஷியர்
பவுல் அவங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றாரு, சுவிசேஷத்தை அக்செப்ட் பண்றாங்க. பட் இன்னொரு கூட்டம் வந்து விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்றாங்க. விருத்த சேதனம் பழைய ஜூவிஷ் கஸ்டம்ஸ் நீங்க மெயின்டைன் பண்ணணும், அதையும் மெயின்டைன் பண்ணணும். புரியுதா? ஸோ அதையும் மெயின்டைன் பண்ணணும். ஸோ நீங்க அதையும் மெயின்டைன் பண்ணும்போது தான் உங்களுக்கு ரட்சிப்புன்னு சொல்றாங்க. சர்க்கம்சிஷன். ஸோ the whole point is about circumcision. ஸோ இங்கே so he is going straight and he is டைரக்டா அடிக்கிறார். he is very very strong அடிக்கிறாரு. அந்த ஹோல் நீ வாசினாலே it is only about that. especially 3வது அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. How foolish can you be? After starting your Christian life in the Spirit, why are you not trying to become perfect by your own human effort? So இங்க சொல்றாரு, நீ எல்லாத்தையும் ஆவியில ஆரம்பிச்சீங்க. அது அந்த வார்த்தை எல்லாம் பார்க்கணும். அந்த 3வது வசனம் are you so foolish? தமிழ்ல எப்படி இருக்குது? புத்தியினரோ. பைபிள்ல வேற எந்த லெட்டர்லயும் பால் are you so foolish ன்னு எழுதுனதே கிடையாது. this is the only letter. he says are you so foolish, are you idiots? முட்டாள்களா நீங்க? see ஆண்டவர் உங்களை விசுவாசத்தினால் அழைத்திருக்கிறார். நீங்க உங்க ஆவியினால் அழைத்திருக்கிறார். you have to come out of the do everything by the spirit. ஆவியினால் உங்களை அழைத்திருக்கிறார். பட் நீங்க ஆரம்பிக்கும்போது நல்ல ஆவியில தான் ஆரம்பிக்கிறீங்க. பட் போற போக்கு எங்கேயோ போகுது. you are going into somewhere, you are going to finish it in flesh. நீ மாம்சம் உங்களுடைய எஃபோர்ட்ல ஏதாவது செஞ்சு நீங்க ஆண்டவரை நீங்க ஏற்றுக்கொள்ளலாம், ஆண்டவருக்கு ஏதாவது ப்ளீசிங்கா நடந்து கொள்ளலாம் நீங்க நினைக்கிறீங்க. ஸோ சர்க்கம்சிஷன் தான் இங்க பெரிய இஷ்யூ. சர்க்கம்சிஷன் மட்டும் இங்க இஷ்யூ இல்லை. என்ன இஷ்யூனா கோயிங் பேக் டு த சேம் திங். எங்க இருந்து வந்திருக்கிறோமோ, எந்த காரியங்கள் வேண்டாம்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறோம், எந்த காரியங்கள்ல இருந்து வெளியே வந்துடுறோமோ அதையே இன்னும் ரீடைன் பண்றதுக்கு, அது மூலமாக ஏதாவது கிடைக்கும்ன்றதுக்காக. சர்க்கம்சிஷன் மட்டும் இஷ்யூ கிடையாது. சர்க்கம்சிஷன் அந்த சர்க்கம்சிஷனை எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா அதன் மூலமாக இவங்க என்ன நினைக்கிறாங்க, அதை செய்யறதன் மூலமாக இவங்க வந்து ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணலாம், ஆண்டவர் அப்படிதான் ரட்சிப்பு அப்படின்றது தான் சொல்றாங்க. அப்புறம் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, பால் நீங்க அதை ஃபுல்லா வாசித்து பார்த்தீங்கன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க சர்க்கம்சிஷன் மூலமாக தான் ரட்சிப்புனா அப்ப விசுவாசத்துல ஒரு அர்த்தமும் இல்லை. இது உங்களுக்கு இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ இன் எனி வே. Circumcision மட்டும் இல்ல. the issue is that through circumcision that you can somehow attain salvation. that was the problem. so என்ன சொல்றாங்க, இங்க ரட்சிப்புக்கு வேற வழியை தேடுறீங்க. ரட்சிப்பு ஒரே வழிதான், விசுவாசத்தினால் மட்டும்தான். இங்க இதுல கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா தீமோத்தேயு ஒரு இடத்துக்கு போகும்போது பால் அவன் வந்து தீமோத்தேயு வந்து ஹாஃப் ஹீப்ரூ ஹாஃப் கிரீக். சரியா? அவங்க அம்மா ஜூ, அவங்க அப்பா கிரீக். ஸோ அவனை சர்க்கம்சிஷன் பண்ணல. பட் யூதர்கள் மத்தியில் ஊழியம் செய்யறதுக்காக தீமோத்தேயு கூடும்போது அவன் பெரிய அளவு தான் இருக்கான். பட் இருந்தாலும் அவனை சர்க்கம்சிஷன் பண்ணி தான் கூட்டு போறாரு. ஸோ பால் வந்து சர்க்கம்சிஷன் அகேன்ஸ்ட் இல்லை. இங்க வந்து ஊழியத்துக்காக டு வின் சம் பீப்புள் இஸ் டூயிங் இட். அது செய்யறாரு. ஒரு சில மக்களை ஆண்டவருடைய இதுக்காக இருக்கிறதுக்காக அவர் செய்யறாரு. பட் நாட் சோ தட் சர்க்கம்சிஷன் மூலமாக தீமோத்தேயு ரட்சிப்புக்கு இது பண்றதுக்காக இல்லை. நாட் டு பி சேவ்ட். Timothy is not saved by that circumcision. அந்த சர்க்கம்சிஷன் மூலமா திமோத்தி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள அந்த ரட்சிப்பு வரல. ரட்சிப்பு விசுவாசத்தினால தான் வந்தது. பட் அது வந்து ஒன்லி டு சில யூதர்கள் இடறிடக்கூடாது அப்படின்றதுக்காக he was doing it. So the whole point was, why are you holding on to something that you should not be holding on to? புரியுதா? ஏன் ஒரு காரியம் உங்களுக்கு அது மூலமாக ரட்சிப்பு இல்லை அப்படின்னு நீங்க தெளிவாக தெரியும். why are you holding on to those traditions? தேவையில்லாத காரியங்கள் why are you holding on to? what makes you hold on to? இதை நான் ஐ வாஸ் ஒண்டரிங். மார்ட்டின் லூதர் ஆரம்பிக்கவே நல்லதாக ஆரம்பிச்சது ஃபெய்த். ஜுவிங்லி ஆரம்பிக்கவே நல்லதாக ஆரம்பிச்சது ஃபெய்த். ஜுவிங்லி ஈவன் இந்த டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன், இந்த மார்ட்டின் லூதர் சொல்ற மாதிரி அப்பம் இயேசுவின் சரீரம், ரத்தம் இயேசுவின் ரியல் ரத்தம் அப்படிலாம் கிடையாது. ஜுவிங்லி நல்லா ஃபார்வர்டாக போயிட்டாரு. அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் அந்த ரிமெம்பரன்ஸ் அப்படின்றது தான் கிளியரா சொல்றாரு ஜுவிங்லி. அப்புறம் மார்ட்டின் லூதராக அந்த ஆல்டர், அந்த கேண்டில், அப்புறம் சில காரியங்கள்லாம் ரோமன் கேத்தலிசம் படி வச்சிருந்தாரு. பட் ஜுவிங்லி அதெல்லாம் உடச்சி தூக்கி எரிஞ்சிட்டாரு ஜூரிக்ல. he said only பைபிள் தான் சொல்லி he was purely based on the word of God. so ஜூரிக்ல so எல்லாருமே they have started off well. கால்வினும் சரி ஆரம்பிக்கும்போது நல்லா தான் ஆரம்பிச்சாரு. then he wrote lot of things, நிறைய காரியங்கள் எழுதினாரு. பட் அது எல்லாமே என்ன பொறுத்த வரைக்கும் வாஸ்தவாதிகள் எல்லாம் purely using his own mind. I never found anything spiritually in that.
பட் ஆரம்பிக்கும்போது நல்லா ஆரம்பிக்கிறாங்க. பட் நீங்கள் மார்ட்டின் லூத்தர் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ரெஃபர்மேஷன் ஆரம்பிக்குது. பட் ஒரு ஸ்டேஜில் அப்படியே நிறுத்திடுறாரு. ஹி ஸ்டாப்ஸ். அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க மார்ட்டின் லூத்தர் சைல்ட் பேப்டிசம் பைபிளில் இல்லையே, நீ ஃபெய்த் தான் சொன்ன, அப்போ ஒர்க்ஸ்னால சால்வேஷன் இல்லைன்னு சொன்னா கரெக்ட் தான். அப்போ இன்ஃபன்ட் பேப்டிசமும் இல்லையே அப்படின்னு சொல்லுமா, ஹி வாஸ் நாட் மூவிங் ஃபார்வர்ட். ஹி செட் ஹூ செட் த சைல்ட் டஸ் நாட் ஹேவ் ஃபெய்த் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சின்ன பிள்ளைக்கு ஃபெய்த் இல்லைன்னு யார் சொன்னது அப்படின்றாரு. ஸோ விச் இஸ் நாட் அ குட் ஆர்குமெண்ட். பட் அதுக்கு மேலே போக இஷ்டம் இல்லை, எதுனாலும் தெரியல. பிகாஸ் அவர் அங்கே ஸ்டாப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இஸ் கோயிங் டவுன் அ லாட் இன் அ லாட் ஆஃப் வேஸ். அப்புறம் அவரை எதிர்த்து அவர் சொல்றதை யாரெல்லாம் எதுக்குறாங்களோ எல்லாரையும் நீ பிசாசின் பிள்ளை அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாரு. யூ ஆர் ஃப்ரம் த டெவில். அவ்வளோதான். யாரெல்லாம் அவர் சொல்றதை அக்செப்ட் பண்ணலையோ எல்லாரும் டெவில். யூதர்களுக்கு போய் சுவிசேஷன் சொல்றாரு, ரொம்ப இதாக போய் சொல்றாரு. அவங்க எல்லாரும் சுவிசேஷத்தை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. தென் ஹி இஸ் சோ ஆங்கிரி ஆன் த ஜூஸ். அவர் ஒரு புக் எழுதுறாரு, ஜூஸ் அண்ட் தேர் லைஸ்ன்னு சொல்லி. யூதர்களை அடிங்க, யூதர்களை ஜெர்மனியை விட்டு விரட்டுங்க, அவங்க இருக்கிற சினகால்ஸ் எல்லாத்தையும் உடைங்க, அவங்கள ஜெர்மனியில் ஒரு டவுன்ல இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் அடிச்சு பார்த்துங்க, அவங்களுடைய சொத்தை எல்லாம் பறிமுதப்படுங்க, அவங்க உலகத்தில் இருக்கக்கூடாது, தே ஆர் த மோஸ்ட் ஒர்க்லெஸ் பீப்புள் இந்த வேர்ல்டு சொல்லி ஒரு புக்கே எழுதுறாரு. அவர் சாகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பிரசங்கம் பண்றாரு. அந்த பிரசங்கத்திலேயே ஜூஸ் அவ்வளவு தூரத்துக்கு திட்டி அவங்கள கொல்லணும்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னாடி சாகிற 2 நாளைக்கு முன்னால and he dies. Now I am not going to judge Martin Luther. நீங்க ஆண்டவரை ஜட்ஜ் பண்ணுவார். பட் இப்படி தான் அவருடைய வாழ்க்கை முடியுது. இவர் எழுதுற இந்த புக்கை தான் அடால்ஃப் ஹிட்லர் யூஸ் பண்றான். அடுத்து he uses Martin Luther's literature to justify killing Jews. யூதர்கள் அத்தனை பேர் 60 லட்சம் யூதர்களை அடால்ஃப் ஹிட்லர் கொல்றான். அது கொல்றதுக்கு அவன் யூஸ் பண்றது மார்ட்டின் லூத்தருடைய புக்கு தான். He started well, began in the spirit, but went down and finished in a wrong way. இதுதான் உண்மையான மார்ட்டின் லூத்தருடைய கதை. நிறைய நாள் மார்ட்டின் லூத்தர் சொல்லும்போது ரெஃபர்மேஷன் ஆரம்பிச்சாருன்னு சொல்றாங்க. எஸ், ஆரம்பிச்சார், கரெக்ட் தான். பட் திஸ் இஸ் ஹவ் ஹி ஃபினிஷ். அடுத்தது அவருடைய ப்ராப்ளம் என்னன்னா, he was so faith ன்னு சொல்றாரு அந்த ஒருத்தர்ல. ஸோ ஃபெய்த் இருக்கணும், பட் ஒர்க்ஸ் இருக்கணும். அதனால தான் யாக்கோபுல சொல்லியிருக்காருல, நீ ஃபெய்த் இருக்குன்னு சொல்லக்கூடாது, பட் யூ ஹேவ் டு டூ சம்திங்ஸ். யுவர் ஃபெய்த் ஷுட் ப்ரொடியூஸ் சம்திங். யூ ஹேவ் டு டூ சம்திங் பேஸ்ட் ஆன் த ஃபெய்த். அதான் விசுவாசத்தை பேஸ் பண்ணி நீங்க ஏதாவது காரியங்களை செய்யணும்னு சொல்றாருல யாக்கோபுல, ஜேம்ஸ்ல. பட் அது அவருக்கு பிடிக்கவே இல்லை. அவர் சொல்றாரு, யாக்கோபு அந்த நிருபமே பைபிள்ல இருக்கக்கூடாதுன்றாரு. இட் ஷுட் நாட் பி இன் த பைபிள். Because you were faith போனால, so he was so much against works. பட் பைபிள் என்ன இருக்கு, ஃபெய்த் இருந்தாலும் அதனுடைய விளைவு ஒர்க்ஸ் தான். அதோட விளைவு நீங்க சரி காரியங்களை செய்யணும். ஒரு புவர் மேனை பாக்குறீங்க, அவனுக்கு நிறைய ஃபெய்த் இருக்குன்னு சொல்லிட்டு, ஓ நீ நல்லா இருக்கோ அப்படின்னு சொல்றது கூட, அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும்பா, யூ ஹேவ் டு டூ சம்திங். இதுதான் ஒர்க். பட் he was so full of himself. அவரால் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கனால அவருக்கு எது சரியா போடுதோ அதுதான் உண்மை. ஸோ இதுதான் we have to be also be very careful when we do things. ஆண்டவர் சில காரியங்கள் நமக்கு உணர்த்துவார், பட் அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும், அதை பண்ணணும். பட் we should not stand on it and say நான் சொல்றது தான் சரி, இதுதான் கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லாததுன்னா we will always be able to நம்ம சத்தியத்தில் நிற்க முடியும். ஸோ this is how he starts. Then he finishes by preaching death to the Jews. யூதர்களை கொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி 2 நாள்ல மறிக்கிறார். ஸோ இட்ஸ் அப் டு காட் டு ஜட்ஜ் ஹிம். ஐ எம் நாட் கோயிங் டு ஜட்ஜ். ஸோ திஸ் இஸ் ஹிஸ் ஸ்டோரி. ஸோ Zwingli நல்லா தான் ஆரம்பிக்கிறாரு. ஜூரிக்ல இஸ் கோயிங் ஆன், பட் Zwingli ஆல்சோ டஸ் த சேம் திங். அவருடைய டாக்டரினை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ எல்லாரையும் யூ ஹாவ் டு டிஸ்ட்ராய். இந்த டைம்ல தான் தேர் இஸ் அ குரூப் ஆஃப் பீப்புள், உண்மையான சபை. இந்த இவங்க எல்லாரும் இருக்கும்போது கூட ஒரு சைடில் ஒரு உண்மையான தேவனுடைய வேதத்தை, பட் மார்ட்டின் லூத்தர் பண்ணது ஒரு நல்ல காரியம். என்ன பண்ணாருன்னா, ஒரு வருஷத்தில் பைபிளை ஜெர்மன் லாங்குவேஜில் ஹி டிரான்ஸ்லேட்டட். தட் வாஸ் ஒன் குட் திங் தட் ஹி டிட். டிரான்ஸ்லேட் மட்டும் பண்ணாமல் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து பிரிண்ட் பண்ணி நிறைய பேர் கொடுத்தார். ஸோ மற்றதெல்லாம் நிறைய காரியம் நல்லா தான் செஞ்சார். நான் என்ன செய்யுங்க. ஸோ Zwingli சேம் திங். பட் இந்த நேரத்தில் அனாபாப்டிஸ்ட் ஒரு குரூப் எழும்புறாங்க. ஸோ இவங்க அவங்களுடைய சபையில் அந்த சபைகளில் இந்த நடக்கிற காரியங்கள்லாம் பார்க்குறாங்க. ஸோ அந்த சின்ன பிள்ளைங்களை ஞானஸ்நானம் கொடுக்குறது, சின்ன பிள்ளைங்க ஞானஸ்நானம் கொடுக்குற ஒரே ரீசன் இவங்க சொல்கிறாங்க, சின்ன பிள்ளைங்களை ஞானஸ்நானம் கொடுத்து இவங்க சபையில் நம்பரை கூட்ட பார்க்குறாங்களே தவிர ஆண்டோருக்கு தேவை நம்பர் இல்லை, ஆண்டோருக்கு தேவை
பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. ஸோ ஆண்டவர் யார் உண்மையாகவே ஆண்டவரை ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாங்கன்னா அவங்க தான் பேப்டிசம் பண்றாங்க, அவங்களுக்கு தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும். அப்படின்னா தான் அவங்க தான் உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர். ஸோ சபையினால பிரித்தெடுக்கப்பட்டவர்களுடைய ஒரு இடம் தான் தவிர கூட்டம் சேர்க்கிற ஒரு இடம் இல்லை. சர்ச் இஸ் நாட் டு பில்ட் நம்பர்ஸ், இட்ஸ் டு பிரிங் அவுட் த பீப்புள் ஹூ ரியலி ட்ரூலி அக்செப்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் as Savior. இவங்க தான் ஆனா பேப்டைஸ்ட் அவங்களுக்கு பேர் கொடுத்தாங்க. ஆனா கிரீக்ல திரும்பவும் ரீபேப்டைசஸ், அதாவது சின்ன பிள்ளைங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவங்கள திரும்ப இவங்க ஞானஸ்நானம் கொடுக்குறாங்கன்றது மற்றவங்க அவங்கள கூட்டப்படும். பட் தே ஆர் ரியலி 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 நல்ல men of God, really men of God. But again, Zwingli did not like them. Zwingli நல்லா தான் ஆரம்பிச்சார், பட் he did not like this Anabaptist. So he said, யாரெல்லாம் எனக்கு எகென்ஸ்ட் இருக்காங்களோ எல்லாத்தையும் கொண்டுருங்க. ஸோ ஆனபாப்டிஸ்ட் நிறைய ஆனபாப்டிஸ்ட். ஸோ இவங்களை எப்படி கொல்லணும் அப்படின்னு ஜூரி கவுன்சிலில் கேட்கும்போது, இவங்க ஞானஸ்தானம் தானே கொடுக்குறாங்க, தண்ணியில் முக்கி வச்சு கொல்லுங்க அப்படின்னு சொல்லி so many of these real men of God. ஆனபாப்டிஸ்ட் வந்து அவங்களுடைய கன்விக்ஷன் பார்த்தீங்கன்னா கொண்ட நீங்களும் நாங்களும் நம்ம எதை பிலீவ் பண்ணுறோம் அதை அப்படியே பிலீவ் பண்ணி அதை பேசுகிறாங்க. தேவர் ஓப்பன் அபவுட் இட். இவங்க எல்லாம் த்ரெட்டன் பண்றாங்க, நாங்கள் உங்களை கொண்டுருவான்னு கொல்லனாலும் கொள்ளுங்க. ஸோ தே கில்ட் சோ மெனி பீப்புள். ஆக்சுவலி இன்ஃபேக்ட் தே சே ரோமன் கேத்தலிக்ஸ் ப்ராட்டஸ்டன்ஸை கொண்டதோட திஸ் ப்ராட்டஸ்டன்ஸ் ஆனபாப்டிஸ்ட்டை கொண்ட நம்பர்ஸ் கூட அப்படின்னு சொல்றாங்க. பட் ஐ எம் நாட் வெரி ஷுர் அபவுட் இட். ஸோ எல்லாம் எங்கெல்லாம் அந்த ஆனபாப்டிஸ்ட் இருக்காங்க அவ்வளோ வரை கொண்டாந்து ஜூரிக்கில் ட்ரையல் ட்ரையல் வச்சு அவ்வளோ வரை போட்டில் வச்சு கொண்டு போய் நடு ரிவரில் போய் விட்டு அமுக்கி கொன்று. Zwingli started off well, but this is his story. அப்புறம் கேத்தலிக் கிங்டம் இவங்களை அகேன்ஸ்டாக வரும்போது he was very open against violence. யார் நமக்கு ஏற்க வந்தாலும் எல்லாரையும் கொண்டுடணும். ஸோ இவரே போய் சண்டை போடுறாரு. அந்த சண்டையில் தான் he dies by a Catholic army. This is how Zwingli finishes. Started off well, this is how Zwingli finishes. Now Calvin நிறைய காரியங்கள் எழுதுறாரு, ப்ரீ டெஸ்டினேஷன் அது இதெல்லாம் சொல்றாரு. பட் அகேன் he is also a violent man. இந்த காரியம் வரும், யார் அவங்கள எதிர்க்கும் போது they become so violent. So Calvin also same thing. When somebody ஸ்பானிஷ் அவருடைய காரியங்கள்லாம் ரெஃப்யூட் பண்ணுறான், நான் இதை அக்செப்ட் பண்ணலன்னு சொல்கிறான். பட் தென் அவன் ஜெனிவாக்கு வரான். ஸோ தென் they decide to burn him in the stakes in front of Calvin. Calvin கிளியராக சொல்கிறார், இவனை கொண்டுருங்கன்றார், கூடாது. He should not be alive. John Calvin, the founder of Calvinists, said that. This is how Calvin ends. அவர் கொஞ்ச நாள் சாரார், பட் திஸ் இஸ் த லெகசி. நிறைய காரியங்கள் எழுதினார், நிறைய காரியங்கள் இருந்தாலும் திஸ் இஸ் ஹவு தே வேர். த அனபாப்டிஸ்ட் அவ்வளோ பேரையும் கொள்றாங்க. ஸோ இவங்க தான் நிறைய பேர் கிளம்பி வெவ்வேறு இடங்களுக்கு ஓடுறாங்க. இதில் நிறைய பேர் அமெரிக்காவுக்கு போயிடுறாங்க. ஸோ அந்த டைமில் அமெரிக்கா வந்து வெறும் ஒன்றுமே கிடையாது, வெறும் இதுதான். ஸோ அங்கே போய் இங்கே எல்லாரும் யூரோப்பில் எல்லாரும் கொள்றாங்க. நம்ம சொல்கிற கேத்தலிக்ஸ் கொண்டாங்க, ஆக்சுவலாக ப்ராட்டஸ்டன்ஸ் மற்றவங்களை கொள்ள ஆரம்பிச்சாங்க. மார்ட்டின் லூத்தர், ஸ்விங்லி, கால்வின் எல்லாருமே கேத்தலிக் சர்ச்சால் கொல்லப்பட ஆல்மோஸ்ட் பர்சிக்யூட் பண்ணப்பட்டாங்க. கால்வின்லாம் பிரான்ஸ்ல இருந்து ஜெனீவா ஏன் ஓடி வந்தார்னா அங்கே கேத்தலிக்ஸ் அவரை கொல்ல பார்த்தாரு, அதனால இங்கே ஓடி வந்தார். இவங்கெல்லாம் சொன்னாங்க, மார்ட்டின் லூத்தர் சொன்னார், ஸ்விங்லி சொன்னார், யார் சொன்னார், டாக்டரில் டிஃபர் பண்ணும்போது ஏன் நீங்கள் கொள்றீங்க, பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. 3 பேருமே சொன்னாங்க இப்படிதான். பட் இவங்களுக்கு பவர் வந்தோன்னா they also did the same thing. புரியுதா? இவங்களுக்கு பவர் வந்தோன்னா இவங்களும் மற்றவங்களை கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. That is what you have to understand. That is why என்னை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை எதாவது சொல்ல ஆரம்பிக்கும்போது நல்லா தான் ஆரம்பிக்கிறவங்க, பட் சம்வேர் in the line they did not allow the Holy Spirit to do the work in their hearts. They did not allow the Spirit of God to stay in our hearts. நீ பார்த்துருக்கீங்க, அந்த கலேஷியன்ஸ்லேயே இருக்கும் ஆவி இன் கனி. சரியா? ஆவியின் கனிகள் இல்லை, ஆவியின் கனி, the fruit of the Spirit. ஃப்ரூட்ஸ் இல்லை,
Galatians 5 இருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும், அது வாசனை நல்லா தெரியும். ஸோ நான் ஏன் அதில் ஃப்ரூட் அப்படின்னு இருக்குன்னா, கனி அப்படின்னு இருக்குன்னா, ஒரு மனுஷனுக்கு அது எல்லாம் இஃப் யூஆர் லெட் பை த ஸ்பிரிட், நீங்கள் ஆவியினால் நடத்தப்படும் போது, ஆவியானால் நீங்கள் வாழும்போது அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு ஆவியின் கனிகள் அன்பு இருக்குது, ஆனால் சந்தோஷம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதாவது சந்தோஷம் இருக்குது அன்பு இது இல்லை. பட் அப்படி கிடையாது. அப்படின்னா அது வெவ்வேறு கனிகள் கிடையாது. நீங்கள் அதுக்கு மேலே வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளஷ் ஆர் அப்படின்னு இருக்கும். மாம்சத்தின் காரியங்கள் அது ப்ளூரல்ல இருக்கும். பட் ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் ஒன்னா தான் இருக்கும். இட்ஸ் த சேம் திங். அதனால பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது, இஃப் நீங்க ஆவியில நடக்கும்போது, ஆவியானவர் உங்களை வழி நடத்தும் போது அது எல்லாமே தான் வரும். இட் இஸ் இதுல ஒண்ணு இதுல இருக்கு எனக்கு இது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே சேர்ந்தா இருக்கும். தட் இஸ் வை இட்ஸ் இட்ஸ் த ஃப்ரூட், நாட் த ஃப்ரூட்ஸ். ஆவியின் கனி இருக்கும்போது அதுதான் இவங்களுடைய வாழ்க்கை. கடைசி இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் முடியும் போது எனக்கு பார்க்கும்போது வேர் டிட் தே கோ ராங் அப்படின்னு பார்க்கும்போது ஐ திங்க் ஒருவேளை ஆரம்பிக்கும் போது ஆவியில இருந்திருக்கிறாங்க, அப்புறம் சம்வேர் அலாங் த லைன் எங்கேயோ something went wrong, either whatever the reason that is, I don't know. So fruit was not in them. They were preaching, they were teaching, they were writing books. Preach பண்ணாங்க, புக்ஸ் எழுதுனாங்க, கனி இல்லாமல் போச்சு. So this is what we have to be careful. எனக்கும் ஆண்டவர் அநேக நாளில் உணர்த்துறது தான். ப்ரீச் பண்ணுறது இஸ் நாட் அ பிக் திங். பட் கனி இல்லாத வாழ்க்கை இருக்கும்போது அது யாருக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்க போகிறது? இஃப் தேர் இஸ் நோ ஃப்ரூட் இன் யுவர் லைஃப், தட்ஸ் நாட் கோயிங் டு கிவ் எனி யூஸ். எனிபடி கேன் கோ ராங். எனிபடி யாருனால எங்கே வேணாலும் உழுந்து போடுறோம். கனி இல்லாவிட்டால் கனி தான். That is what you shall know them by their fruit. யாரையும் நீங்கள் ஜட்ஜ் பண்ண, யூ ஷால் நோ, அவங்களுடைய கனியை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியும். நாட் ஹவு மச் ஹி ப்ரீச்சஸ், நாட் ஹவு மச் பைபிள், எவ்வளோ பைபிள் நாலேஜ் இருக்குன்றதை பற்றி இல்லை, எவ்வளோ அழகாக ப்ரீச் பண்ணுறாங்க, எவ்வளோ நல்லா டீச் பண்ணுறாங்க, எவ்வளோ நல்லா பாட்டு பாடுறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாமே அதெல்லாமே நீங்கள் பரிசுத்தவான்கள் இல்லாட்டாலும் உங்களுடைய மைண்ட்லேயும் நீங்கள் செய்ய முடியும். ஜான் கால்வின் எழுதல் புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது நிறைய டிஸ்போசிஷன்ஸ்லாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா ரொம்ப கிளாரிட்டி, ரொம்ப கிளியராக இருக்கும் நிறைய காரியங்கள். பட் வேர் வாஸ் த ஃப்ரூட். அவர் எழுதுகிற லெட்டர்ஸ்லாம் நான் வாசித்து பார்த்தேன். ஒவ்வொரு சிட்டி கவுன்சிலும் எழுதுறாரு, இவனை விடாத, இவனை கொள்ளு, இவனை கண்டிப்பாக விட்டுறாத, அவன் ஜெனிவாவுக்கு வரான் பிடிச்சிது, இவனை கண்டிப்பாக நீங்கள் மரத்தில் வச்சு கொடுக்க தான் செய்யணும். தட்ஸ் வாட் ஹி ரைட்ஸ். பட் புக்ஸ் வால்யூம் அண்ட் வால்யூம் அபவுட் ஆல் த டிஸ்போசிஷன்ஸ் எல்லாத்தையும் எழுதியிருக்காரு. ஸோ இதுதான் இந்த காரியங்கள் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம we have to be very very careful about the fruit of the spirit. It is not the one, you should not be worried about whether this fruit is there or that fruit is there. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது, அவர் உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையிலேயே நீ ஆவியில் வாழும்போது எல்லாம் வெளியே வரும், எல்லாம் இருக்கணும். ஒருவேளை அது ரொம்ப ஆப்வியஸாக சில நேரம் வெளியே வராமல் இருக்கலாம், சில நேரம் அது அந்த ஃப்ரூட் ஒரு சின்ன லெவலில் பழுக்க இருக்கலாம். பட் வாட் எவர் இட் இஸ் இருக்கணும், அது உள்ளே இருக்கணும். இட் ஷுட் பி தேர். அது எவ்வளோ தூரத்துக்கு பழுக்குதோ, எவ்வளோ தூரத்துக்கு பெருசாக ஆகுதோ, அவ்வளோ தூரத்துக்கு அது வெளியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் யுவர் ஆக்ஷன் அல்டிமேட்லி தட் ப்ரூவ்ஸ். இஃப் மார்ட்டின் லூதர் கேன் ரைட் கில் த ஜூஸ், கிக் தம் அவுட் ஆஃப் ஜெர்மனி அப்படின்னு எழுதும்போது, அதான் ஐ யூஸ் டு வண்டர் வேர் இஸ் த ஃப்ரூட் தேர். இட்ஸ் அ வார்னிங் டு அஸ். இது நமக்கு வார்னிங், எனக்குலாம் ஒரு பெரிய வார்னிங். ஸோ நிறைய நேரத்தில் வி டோன்ட் ரியலி திங்க், இதை அவ்வளோ சீரியஸாக எடுக்கிறதே இல்லை. நம்ம நினச்சிடுவோம் we are all weak. எஸ் we are all weak, கரெக்ட் தான். பட் we have to understand, நம்ம வீக் இருந்தாலும் நம்ம நிறைய காரியங்கள் சில நேரம் உள்ளதான் செய்வோம். அது கரெக்ட் தான், உள்ளதான் சொல்லுவோம், சில நேரம் உள்ளதான் சொல்லுவோம். பட் நம்ம விழுந்தாலும் நம்ம உடனே எழுந்து நம்ம ஆண்டவரோட பிரசனத்தில் போய் நம்ம கழுவி திரும்பவும் அந்த
கனி நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி we have to be very careful about that. நாமளே நம்ம ஜட்ஜ் பண்ணணும். That's what is very important. If we start to judge ourselves, then we will not be judged. நாளைக்கு ரிச்சர்ட் அன்றைக்கி மீட்டிங் வந்திருக்கும்போது நான் வந்திருக்கும்போது எனக்கு வந்து சில சுச்சுவேஷன்ஸில் நான் போயிட்டுருக்கிற மாதிரி ஸோ ரொம்ப டவுன், வெரி டவுன், ஆல்மோஸ்ட் ரொம்ப ஒரு டவுன்னு சொல்லலாம் ஸ்பிரிச்சுவலி. அப்படிதான் இருந்தேன். ஸோ அவங்க வந்து யாருனாலும் சாட்சி சொல்லலாம்னு சொல்லும்போது நான் என்னத்தை சாட்சி சொல்கிறது, எனக்கு ஒன்றுமே நிறைய ஜோம் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் ஒன்றும் நடந்த மாதிரி இல்லை. ஸோ ஒன்றும் நடக்கலை. ஸோ ஒய் ஷுட் ஐ சாட்சி என்ன சொல்கிறது அப்படின்ட்டு தான். ஸோ தெர் வாஸ் நோ ஜாய், வெரி ஆனஸ்ட் வித் யூ, தெர் வாஸ் நோ ஜாய். அன்னைக்கு மீட்டிங் வரதுனால ஐ நோ ஜாய். பட் ஐ வாஸ் ப்ரேயிங், ஆண்டவரே எனக்கு இது இல்லை, ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங், பட் யூ ஹேவ் டு டூ சம்திங். சில நேரம் நம்ம வந்து வி கம் டு சிச்சுவேஷன் வேர் வி கான்ட் டூ எனிதிங். பட் ரெக்கக்னைசிங் தட் எனக்கு இந்த ஜாய் இல்லை அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணி ஆண்டவரை இது ஏதாவது யூ ஹேவ் டு டூ சம்திங். சில நேரம் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஜாய் வந்து நம்மளாவே சந்தோஷப்பட்டு நம்ம அது தட்ஸ் நாட் போய்ட்டு ஜாய்ன்றது ஆண்டவர் கொடுக்க வேண்டியது. பட் அன்றைக்கி நான் ஐ வாஸ் சிட்டிங் தேர் விதவுட் எனி ஜாய். அப்போ when he spoke he said, இப்போ நம்ம என்ன நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய காரியங்கள் நடக்கலாம்னு நினச்சிடும். நான் அவங்க இது செய்கிறேன், நான் ஆக்சுவலாக 3 வாரத்துக்கு முன்னால் நான் தான் பேசினேன். நான் தான் பேசினேன். அந்த ஆயக்காரன் அந்த பரிசைன்னு சொல்லி இந்த பரிசையை நிறைய காரியங்களை செஞ்சா இவன் நான் ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ பேசிக்கலி ஐ வாஸ் லைக் அ பாரசி அந்த டைமில். இன்னும் அந்த விட்டு அதான் நான் இது செய்கிறேன் பட் எனக்கு இதெல்லாம் நடக்க மாட்டேங்காது. as if I deserve something. சரியா? But when he said, we deserve nothing. Why there is no joy? Because we are always looking, நம்ம எதை பார்க்குறோம்னா எது இல்லைன்றதான் பார்க்குறோம், ஆக எது கொடுத்துருக்குறன்ற பார்க்கலையே. What do you deserve? Well, one thing I deserve. என்ன தெரியுமா? எது தெரியுமா? What do you think I deserve? I deserve hellfire. That is the only thing I deserve. Without the grace of God, only thing that I deserve is hellfire. That is what I deserve. If you think that you deserve something, you don't deserve anything. நீங்க வந்து நான் இந்த வாழ்க்கையில் இருந்துக்கலாம், நான் இப்படி இருந்துக்கலாம், அவரை பாருங்க அவரை மாதிரி இருந்துக்கலாம், அவருக்கு இதெல்லாம் இருக்குது அதை மாதிரி இருந்துக்கலாம், இதை மாதிரி இருந்துக்கலாம், எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் இப்போ இஃப் யூ திங்க் ஐ டிசர்வ் அ பெட்டர் லைஃப் லாட் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா what do you think you deserve? அந்த பரிசையை அப்படிதான் சொன்னான், இவனை மாதிரி இல்லை ஆண்டவரை, இவனை மாதிரி நான் பாவெல்லாம் செய்யலை, நான் இது பண்ணுறேன், நான் இது பண்ணுறேன், ஐ டிசர்வ் சம்திங் மோர். அந்த இந்த கெட்டகுமாரன் நல்ல குமாரன் கதையில் ஆக்சுவலாக நம்ம யாரை கெட்ட குமாரன்னு சொல்கிறோன்னா கதை முடியும் போது அவன் தான் நல்ல குமாரன், புரியுதா? பட் எவனை நல்ல குமாரன்னு சொல்கிறோன்னா கதை முடியும் போது அவன் தான் கெட்ட குமாரன் ஆயிடுறான். அவன் தான் சொன்னான் ஐ டிசர்வ், எனக்கு ஐ டிசர்வ் சம்திங். அப்படிதான் அவன் அப்பாட்ட சண்டை போடுறான். அது கெட்ட குமாரன் சொல்கிறான், எனக்கு ஐ டிசர்வ் நத்திங், என்னைய ஒரு சும்மா இந்த குடிசையில் போடுங்க நான் தூங்கிட்டு போகிறேன் அப்படி தான் சொல்கிறான். அப்போ தான் அவன் அப்பா சொல்கிறாங்க இன்கம் யூ டிசர்வ் மோர். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம என்ன நினைச்சிடறோம்னா தட் வி டிசர்வ் சம்திங் அப்படின்னு நினைக்கிறோம். பட் வி டோன்ட் லுக் அட் வாட் வி ஆக்சுவலி டிசர்வ். நல்லா யோசித்து பாருங்க, வாட் யூ டிசர்வ் ஆக்சுவலி. அவ்வளோதான். கனி முக்கியம், ஜாய், பீஸ், ஜாய் அண்ட் பீஸ். ஒருவேளை நீங்கள் இங்கே உட்காந்துக்கலாம், யூ திங்க் I've been praying ஆண்டோட கேட்டுகிட்டே இருக்கேன், ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, ஐ டிசர்வ் அ பெட்டர் லைஃப், ஐ பி டிசர்வ் டு பி மோர் ஜாய்ஃபுல், ஐ டிசர்வ் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திங்க் அபவுட் வாட் யூ ரியலி ஆக்சுவலி டிசர்வ். அப்படி ரோட்டில் போகும்போது ஒரு கிழவர் வயசானவர் சைக்கிள் மீசிட்டு போகிறார், வேர்த்து இந்த வெயில் மதியானம் 12 மணிக்கு. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு ஏசி காரில் போயிட்டுருக்க, உனக்கு வீடு இருக்கு, உனக்கு பிள்ளைகள் இருக்கு, உனக்கு சாப்பாடு இருக்கு, யூஆர் நெவர் ஹங்க்ரி, யூ ஹேவ் லைஃப், உனக்கு ஜீவன் இருக்கு. அவனை பாரு, அவர் எப்படியும் ஒரு 65 வயசு நரைச்ச முடி சைக்கிளில் மத்தியானம் வெயிலில் பீச்சுக்கு போகிறார். அண்ட் யூ சே தட் யூ ஹேவ் நத்திங், அதுக்காக நீ மூஞ்சி தூக்கிட்டு இருக்கியா? வேர் இஸ் த ஃப்ரூட்? கனி இங்க.
நம்ம யாரும் பெர்ஃபெக்ட் இல்லை. அநேக நேரத்தில் நமக்கு அந்த கனி எல்லாம் போகலாம், அது எல்லாருக்கும் நடக்கிறது. கனி இருக்கும், ஆனால் அது வெளியே அதனுடைய ஃப்ளேவர் வெளியே தெரியாமல் இருக்கலாம். பட் வி ஹேவ் டு சென்சிட்டிவ் டு தட். அதான் நான் சொல்கிறேன். கனி இல்லையா, சந்தோஷம் இல்லையா, சமாதானம் இல்லையா, உங்களுக்கு அன்பு இல்லையா, பி சென்சிட்டிவ் டு தட். யுவர் ஹார்ட் ஷுட் பி சென்சிட்டிவ் டு தட். அதுக்கு சென்சிட்டிவாக இருக்கணும். எனக்கு இது இல்லை அப்படின்னா ஆண்டவர் பாதத்தில் போய் நீங்கள் உட்காருங்க, அவ்வளோதான். வேற ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் வந்து அதான் சொல்கிறேன், இல்லை கனியை யாரும் மேனுஃபேக்சர் பண்ணவே முடியாது. கேன் எனிபடி மேனுஃபேக்சர் ஆப்பிள்? இட் ஹாஸ் டு பி, அது மரத்தில் வரதான் செய்யணும். You can't do anything about a fruit. You can't manufacture fruits. இந்த ஃப்ரூட் மரத்தில் சேர்ந்து இருக்கும்போது தன்னாலே வர்றது தான் ஃப்ரூட். எவ்வளோ பெரிய சயின்ஸ் எவ்வளோ தூரம் முன்னேறி இருந்தாலும் யாரும் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. ஸோ டோன்ட் ட்ரை டு மேனுஃபேக்சர் யுவர் ஓன் ஃப்ரூட். டோன்ட் ட்ரை டு விப் அப் சம்திங். எப்படியாவது நம்மளுடைய செல்ஃப் கண்ட்ரோலில் இதில் எப்படியாவது ஒன்றுமே பண்ண முடியாது. ஆண்டவருடைய பாதத்தில் விடுங்க. ஜஸ்ட் கோ டு ஹிம். இதுலேருந்து நம்ம படிக்கிறது முக்கியமான இந்த 3 பேருடைய லைஃப் நம்ம பார்க்குறது வந்து, இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஹவு மச் பைபிள் யூ நோ. இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஹவு மச் எவ்வளோ சத்தியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்றது முக்கியம் இல்லை. எத்தனை பேருக்கு நீங்கள் ஆலோசனை சொல்கிறதுன்றது முக்கியம் இல்லை. எத்தனை பேருக்கு மெசேஜ் கொடுக்குறீங்கன்றது முக்கியம் இல்லை. ஒரு அவனும் அந்த சபையை பார்த்து சொல்லலாம், அவங்க சபையில் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் முக்கியம் இல்லை. கனி உள்ள வாழ்க்கை, தட் இஸ் வாட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். தட் அதை நம்ம குறித்து நம்ம சீரியஸாக இருந்தாலே போதும். ஆண்டவருடைய நாமம் நம்மளோட வாழ்க்கையில் மகிழ்ச்சி.